என்ன சார், நாங்க 2 பேரும் லவர்ஸ் சார். எங்க காதலுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஓ அப்படியா? இது ஏகாம்பரத்துடைய சக்தி. இங்க வந்ததுக்கு பின்னால நீங்க எதுக்கும் கலங்கப்படாது. நீங்க 2 பேரும் மேஜர் தானே? உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். முதல் புருஷன் உயிரோடு இருக்கும்போது எப்படி 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? முதல் புருஷனா? என்ன நீ இவனை கல்யாணம் பண்ண கூட்டி வந்திருக்க? முதல் புருஷன் இன்னொருத்த வந்து நிக்கிறா? இவருக்கு முன்னாடி இவர் தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. அப்ப இவனோட கள்ளக்காதலா? எஸ். ஏண்டி இப்படி 2வது கல்யாணம் பண்றதுக்கு துணிஞ்சு இறங்கிருக்கிய, திடீர்னு பிள்ளை பண்ணா யாரோட பேர இன்ஜினா வைப்ப? என் பேர இன்ஜினாவா அப்பா? நீ யாரா? இவ வயிற்றுல வளர குழந்தைக்கு அப்பா. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. அடி சண்டாச்சிருக்கி, இப்படி எனக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை வந்து யார அப்பா கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவ? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது தான் முதல் குழந்தைய கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவரை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். இவன் எப்ப? இவங்க 3 பேருக்கும் முன்னாடி. இவன் பொண்ணா? பொண்ணு குட்டியாரு கல்யாணம் பண்ணி வச்சு பஸ் அனுப்புவீங்க. அவன் வயிற்றுல வளர குழந்தை ஏன் குழந்தை? நான் தான் கூட்டிட்டு போறேன். ஏட்டே ஏன் கூட அனுப்புவீங்க? உன் குழந்தை கருவறையில் இருக்கு, என் குழந்தை வகுப்பறையில் படிச்சிட்டு இருக்கு. ஏட்டையா என் கூட அனுப்பிச்சீங்க. இவன் பொண்டாட்டியா பொண்டாட்டியா? ஆளுக்கு கொண்டு போறதுக்கு சீட்டலுக்கு போய் ஆளுக்கு வைக்கிறதுக்கு அவன் கூட்டிட்டு போகுது. ராஸ்கல், ஒவ்வொரு பேர சொல்லு. பண்ணி பண்ணா பூனை மணி சார பாம்பு மாட்டுறாவே. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அனமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தா அப்பா உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சது. எடுங்க. ஏடியா, என்ன? உங்க பேரையும் சேர்த்து எழுதி போடுங்க. ஏன் பேரையா? எதுக்கு? உங்க மீசை பார்த்ததுல இருந்து ஆசையா இருக்கு. ஏற்கனவே 4 பேர் எரும மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? கொலை பண்ணிடுவேன் ஒண்ணு. மரியாதையா குளிக்க போற சீட்டு எடு. சிரிக்கி மோக சிரிக்கி எடு. மாட்டு ரவி யாரா? நான் தாங்க 1வது புருஷன். இந்த பாரு, உன் யோகத்துக்கு முதல் புருஷன் வந்திருக்கான். இந்த 3 வேளை செருப்பு வச்சு பத்தி விட்டு மரியாதையா அதை ஈடுபட போய் குடும்பம் நடத்து. பத்தியமா அவரே சொல்றார், வாமா போலாம். என்ன? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. ஐயோ